அல்லாஹுடைய மகத்தான கிருபையால் புனிதமான இந்த ரமதான் மாதத்தில் முதல் தராவீகை நல்ல ஆரோக்கியத்தோடு முழுமையான முறையில் 20 ரக்காத்தையும் இமாம் ஜமாத்தோடு தொழக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா கொடுத்திருக்கிறான். அல்லாஹு தாலா இதை போன்று இந்த ரமதான் முழுக்க தராவீகையும் பகல் நேரத்திலே நோன்பு நோக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹு தாலா உங்களுக்கும் எங்களுக்கும் அல்லாஹு தாலா தந்தருள் புரிவானாக. இன்றைக்கு நம்முடைய ஆயிஷா காதர்ஷா இந்த மதரசா வளாகத்தினுடைய பள்ளி நிரம்பி மேல வரைக்கும் சென்றதை போன்று எல்லா நாள்களும் பெண்கள் நிரம்பி வழிய வேண்டும். எல்லா விதமான ஆரோக்கியத்தோடு எந்த தடுப்புதலும் ஷைத்தானுடைய வஸ்வசா இல்லாமல், எந்த ஒரு சிந்தனை மாற்றமும் இல்லாமல், சோம்பேறித்தனம் இல்லாமல் இன்று வந்ததை போன்று எல்லா பெண்களும் எல்லா நாட்களும் தராவீஹ் தொழுகின்ற நசீபை எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா கொடுத்தருள் புரிவானாக. ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்தவனாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. லலம்து சுன்னத மன் அஹ்யல் லலாம இலா அனிஷ்தகத் கதமாஹுல் ரமி வரமி மௌலாய ஸல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைரில் ஹல்கி குல்லிஹிம். அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான இந்த தராவீகை இமாம் ஜமாத்தோடு தொழுதிருக்கிறோம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சூரா யாசீனிலே அற்புதமான ஒரு வசனத்தை சொல்லி காட்டுகின்றான். கியாமத் நாளிலே அல் யௌமு நக்திமு அலா அஃப்வாஹிஹிம், கியாமத் நாளிலே இந்த உலகத்திலே நாம் எப்படியெல்லாம் நாம் அல்லாஹ் கொடுக்கிற இந்த நாவை கொண்டு பேசுகிறோம், புறம் பேசுகிறோம், கோல் மூட்டுகிறோம், சண்டை மூட்டுகிறோம், ஃபித்னா ஃபசாதுகளை பேசுகிறோம், எவ்வளவோ விஷயங்களை தேவையற்ற அல்லாஹ்வுக்கு பிடிக்காத எத்தனையோ விஷயங்களை இந்த நாவை கொண்டு நாம் செய்கிறோம். ஆனால் கியாமத்திலே வந்தவுடன் அல்லாஹு தஆலா இந்த வாய்க்கு முத்திரையிட்டு விடுவேன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். நக்திமு அலா அஃப்வாஹிஹிம், பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி அவர்களுடைய வாய்களுக்கு நாம் முத்திரையிட்டு விடுவோம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்போது வாய் பேசாவிட்டால் எது பேசும்? அல்லாஹ் தொடர்ந்து அந்த வசனத்திலே சொல்லுகின்றான், வதுகல்லிமுனா ஐதீஹிம் வதஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். நம்முடைய கைகள் இருக்கிறதே, இது நாளைக்கு அல்லாஹ் கியாமத்திலே பேச வைப்பான். நாம் கால்கள் இருக்கிறது, இந்த கால்கள் நாளைக்கு கியாமத்திலே அல்லாஹ் பேச வைப்பான். என்ன பேச வைப்பான்? இந்த கைகளையும் கால்களையும் கொண்டு நாம் என்ன அமல்களை செய்தோம் என்று நாம பேச தேவையில்லை, நம்ம கை அல்லாஹ் பேச வைப்பான். நாம பேச தேவையில்லை, நம்ம கால்கள் அல்லாஹ்ட்ட பேசும். யா அல்லாஹ், என்னுடைய ஆயுளிலே ரமலான் மாதத்திலே இந்த இத்தனை இரவுகள் நான் நின்று வணங்கினேன் என்று நம்முடைய கால்கள் நமக்கு சாட்சி சொல்லும். அல்லாஹு தஆலா சாட்சி சொல்லக்கூடிய கால்களாக நம்முடைய கால்களை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. நம்முடைய கைகள் சொல்லும், இந்த ரமலான் மாதத்திலேயும் மற்ற மாதத்திலேயும் உனக்காக கையேந்தி துஆ செய்திருக்கிறேன் என்று நம்முடைய கைகள் அல்லாஹ்விடத்திலே சாட்சி சொல்லும். இப்படி ஒவ்வொரு உறுப்புகளும் அல்லாஹ்விடத்திலே நாளைக்கு கியாமத் நாளிலே சாட்சி சொல்லும் என்றால் எந்த அளவுக்கு விரிவுரையாளர் எழுதுகிறார்கள், நாம் சஜிதா செய்யக்கூடிய இடம் கூட அல்லாஹ்விடத்திலே சாட்சி சொல்லும். ரமலானிலே இந்த இடத்திலே நாம் 27 நாள் 30 நாளும் நின்று வணங்கி தராவீஹ் தொழுதால் அந்த இடம் கூட நமக்கு சாட்சி சொல்லும். அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே சாட்சி சொல்லக்கூடிய இடமாக நம்முடைய மதரசாவை அல்லாஹ் நமக்கு ஆக்கி அருள் புரிவானாக. எவ்வளவு பெரிய பாக்கியம் தராவீஹுடைய பாக்கியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் இப்படி சொன்னார்கள், புகாரியிலும் முஸ்லிமிலையும் வரக்குது. தாய்மார்கள் சகோதரிகள் நன்று கவனிக்க வேண்டும். மன் காம ரமலான ஈமானோ இஹ்திசாபா, யார் ரமலான் மாதத்திலே இரவு நின்று வணங்குகிறாரோ, எந்த நிலையில் நின்று வணங்குகிறார்? ஈமானன், ஈமானோடு, உள்ளத்திலே அளப்பரிய ஈமான், அல்லாஹ் மீது ஈமானோடு யார் நிற்கிறாரோ, வயஹ்திசாபன்,
நன்மையை எதிர்பார்த்து யார் ரமலான் மாதத்தில் நின்று தராவீகை தொழுகிறாரோ குஃபிர லஹு மா தக்கத்தம மின் தம்பிஹி, அவருடைய முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ் இங்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை தாய்மார்கள், சகோதரிகள், மாணவ கண்மணிகள் அனைவர்களுடைய முன் பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து அருள் புரிவானாக. இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் இப்படியே சொல்றாங்க. என்ன ஹதீஸ் பாருங்க, இன்னல்லாஹ ஃபரல சியாம ரமலான், அல்லாஹ் தஆலா ரமலான் மாதத்தில் நோன்பு வைப்பதை கடமையாக்கி இருக்கிறான். சொல்லிட்டு நபி அவர்கள் சொன்னாங்க, வஸனன்து லகு கியாமஹு, இந்த ரமலான் மாதத்தில் இரவில் நின்று வணங்குவதை நான் உங்களுக்கு சுன்னத்தாக்கி இருக்கிறேன் என்று நபி அவர்கள் சொல்லிட்டு சொன்னாங்க, யார் பகலிலே நோன்பு வைத்து யார் இரவிலே நின்று வணங்குகிறாரோ ஈமானோடு அல்லாஹ் எனக்கு நன்மையை தர வேண்டும், அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தர வேண்டும், நரக விடுதலையை தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே ஆதரவு வைத்து யார் நின்று வணங்கி காலையில் நோன்பு வைக்கிறாரோ அவருடைய தாய் பெற்றெடுக்கிற போது ஒரு குழந்தை ஒரு தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வருகிற போது எப்படி பாவமில்லாத குழந்தையாக இருக்கிறதோ அதே போன்று பகலில் நோன்பு வைத்து இரவில் தராவிஹ் நின்று வணங்குகிற நாம் அன்று பிறந்த பாலகர்களை போன்று பாவமற்றவர்களாக ஆகிவிடுவோம். அல்லாஹ் நம் ஒவ்வொருவரையும் அன்று பிறந்த பாலகர்களை போன்று பாவமற்றவர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. இப்போ எவ்வளவு பெரிய பாக்கியம்! நீங்க எப்போ யாருக்கு என்ன மௌத்து வரும் என்று தெரியாது. கடந்த வருடம் நம்மோடு எவ்வளோ தொழுத எத்தனையோ சீதேவிகள், அவர்கள் இந்த வருடம் நம்முடைய ரமலானிலே இல்லை. எவ்வளவு பேர் மரணித்து விட்டார்கள். அதனால் தான் சொல்வார்கள், சல்லு கபல அன் துஸல்லு அலைக்கும், உங்களுக்கு தொழுது வைப்பதற்கு முன்னால் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். எனக்கு வேலை இருக்குது, எனக்கு வீட்டு வேலை இருக்குது, சஹருக்கு ரெடி பண்ணணும், பிள்ளைங்க நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும், எனக்கு அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, கடைக்கு போயிட்டு வந்தேன், ஜவுளி கடைக்கு போயிட்டு வந்தேன், அங்க போயிட்டு வந்தேன்ட்டு நம்ம தராவிகை மிஸ் பண்ணி விடக்கூடாது. நம்முடைய 5 நேர தொழுகையை மிஸ் பண்ணிடக்கூடாது. நீங்கள் தொழுக வைக்கப்படுவதற்கு முன்னால் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். நம்ம எல்லோரும் ஒரு நாள் முன்னால் படுக்க வைக்கப்பட்டு ஜனாசாவாக இருக்கிற போது நமக்கு எல்லோரும் தொழுக வைப்பார்கள். அதற்கு முன்னதாக நாம் தொழுகையாளிகளாக மாறிவிட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாசபு, நீங்கள் கேள்வி கேட்கப்படுவதற்கு முன்னதாக உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள். நம்ம இபாதத் செய்யறோமா, தொழுகிறோமா, நோன்பு வைக்கிறோமா, குர்ஆன் ஓதுறோமா, இப்ப நம்ம மௌத்தா போனாலும் அல்லாஹ்ட்ட நம்ம தப்பிக்க முடியுமா என்று ஒவ்வொரு தாய்மார்களும் சகோதரிகளும் மாணவர்களும் நம்முடைய உள்ளத்திலே கை வைத்து நாம் யோசிக்க வேண்டும். அடுத்து சொன்னாங்க, வஸினு அமாலக்கும் கப்ல அன் தூஸனு, உங்களுடைய அமல்களை நீங்களே எடை போட்டு பாருங்கள். நீங்கள் நாளைக்கு மறுமையில உங்கள் அமல்கள் எடை போடப்படுவதற்கு முன்னதாக நீங்க எடை போட்டு பாருங்க. இன்னைக்கு மௌத்தானாலும் கபருக்கு போகும்போது அமல்களுடைய மூட்டையோடு நாம் போகிற அளவுக்கு நம்ம சாலிகான அமல்களை செய்திருக்கிறோமா என்று ஒவ்வொருவரும் தன்னைத்தானே பரிசோதித்துக் கொள்ள வேண்டிய நேரம் இது. அதனால் இந்த ரமலான் மாதத்திலே நாம் சோம்பேறித்தனமாக இருந்து விடாமல் முழுவதுமாக இந்த தராவீகை நாம் நிரப்பமாக இதில் அமல் செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி அவர்கள் எந்த அளவுக்கு தொழுதாங்க, அவருடைய இபாதத் எப்படி இருந்துச்சு ஹதீஸிலே வருகிறது. ஒரு நாள் பெரும்பாலும் இரவு நேரத்தில் ரசூலுல்லாஹ் நின்று தொழுகுவார்கள். ஆயிஷா நாயகி கேட்டார்கள், கான யகூமு மினல் லைலி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நின்று வணங்கினார்கள். ரமலான்ல இல்ல, எல்லா மாதத்திலேயும். எந்த அளவுக்கு நின்று வணங்கினாங்க, அவர்களுடைய கால்கள் வீங்கி விட்டது. நம்ம கால் வீங்குற அளவுக்கு நம்ம தொழுகிறோம், கால் வீங்கி விட்டது நபி அவர்களுக்கு. ஆயிஷா நாயகி பார்த்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், வகத் கஃபரல்லாஹு லக மா தக்கத்தம் மின் தம்பிக வ மா தஅഖர், உங்களுடைய முன்பின் பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விட்டான், அப்படி இருந்தும் கால் வீங்க இரவு நின்று வணங்க வேண்டிய தேவை என்ன இருக்கிறது என்று ஆயிஷா நாயகி கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஃபலா அகூனு அப்தன் ஷகூரா, அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியானாக நான் இருக்கக்கூடாதா என்று கேட்டார். அல்லாஹ் என் பாவத்தை மன்னித்து விட்டான், எனக்கு தெரியும், இருந்தாலும் அல்லாஹ் எனக்கு செய்த நிஅமத்திற்கு ஷுக்ர் செய்வதற்காகத்தான் என் கால் வீங்க வீங்க நான் இரவு நின்று தொழுகின்றேன் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். என்றால் நம்முடைய இபாதத்துகள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். இன்னும் சொல்றாங்க, இரவு ஜமாத்தோடு இந்த தராவீகை தொழுகிறது இருக்கிறது,
நம்மெல்லாம் இரவு முழுக்க நின்று தொழுகுமான்லாம் தெரியாது, அந்த அளவுக்கு நமக்கு ஈமான்லாம் இருக்கலை. ஒரு ஹதீஸில் இப்படி வருகிறது, யார் ரமலான் மாதத்திலே இது போன்ற இரவிலே ஒரு இமாமோடு, மன் காம மஅல் இமாமி ஹத்தா யன்சரிஃப, யார் இமாமோடு நின்று அந்த இமாம் தொழுது முடிக்கும் வரை முழுவதுமாக அவரோடு பின்னாடி நின்று பின்பற்றி தொழுகிறாரோ அவருக்கு என்ன நன்மை தெரியுமா? இரவு முழுக்க நின்று தொழுத நன்மை அவருக்கு கிடைக்குமா? இப்போ நம்ம 20 ரக்காத்து தொழுதுட்டோம், இமாம் முடிக்கிற வரைக்கும் நம்ம மிஸ் பண்ணவே இல்லை. அல்லாஹு தஆலா இன்றைய இரவு முழுக்க நின்று தொழுத நன்மை நம்முடைய பட்டியலிலே எழுதப்படுகிறது. அல்லாஹு அக்பர், எவ்வளவு பெரிய பாக்கியம்! எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த ரமலான் முழுக்க இதை போன்ற எல்லா இரவுகளிலேயும் நின்று வணங்குகிற நசீபை அல்லாஹு தஆலா தர வேண்டும் இன்ஷா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுதாங்க, சஹாபாக்களாலேயே ஈடு கொடுக்க முடியல. ஒரு நாள் ஹுதைஃபா என்கிற நபி தோழர் சொல்றாங்க, இரவு நின்று ரசூலுல்லாஹ் தொழுகிறாங்க, அவங்களும் சேர்ந்து தொழுகிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் ரக்காத்துக்கு தக்பீர் கட்டிட்டு பக்கரா சூரா ஆரம்பிச்சுட்டாங்க. பக்கரா சூரா ஓதுறாங்க, முழு ஒரு ரக்காத்துல ஃபுல் பக்கரா சூராவையும் ஓதுறாங்க. அந்த ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கறாங்க. அடுத்து ருக்குவுக்கு போறாங்க, பக்கரா சூரா ஓதனா எவ்வளவு நின்றுப்பாங்க, அவ்வளோ நேரம் ருக்குல இருந்தாங்களா ரசூலுல்லாஹ். ருக்குல இருந்து எந்திரிச்சாங்களாம், எவ்வளவு நேரம் ருக்குல இருந்தாங்களோ அவ்வளவு நேரம் ருக்குல இருந்து எந்திரிச்சு நின்றாங்களாம். அடுத்து சஜிதாவுக்கு போனாங்களாம், எவ்வளவு நேரம் நின்றாங்களோ அவ்வளவு நேரம் சஜிதா. இப்படி 4 ரக்காத்திலே சூரா பக்கரா, சூரா ஆல இம்ரான், சூரத்து நிசா, சூரா மாயிதா, 4 பெரிய சூறாக்களை 4 ரக்காத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதாரு என்ற ஹதீஸிலே பார்க்கிற போது எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் இபாதத் செஞ்சிருக்கிறாங்க. எனவே நாம் இந்த ரமலான் மாதத்திலே அதிகம் நாம இந்த தராவிகை ஒரு நாள் கூட இன்ஷா அல்லாஹ் மிஸ் பண்ணாம நம்ம தொழுகணும். இன்ஷா அல்லாஹ் தொழுகலாம்ல இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தஆலா எல்லோருக்கும் அந்த உடல் ஆரோக்கியத்தையும் திடகாத்திரத்தையும் அல்லாஹு தஆலா கொடுத்து அருள் புரிவானாக. ஒவ்வொரு ரமலானும் மாஷா அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்திலே நம்முடைய மதரசா ஆயிஷா காதர்சா மதரசா, நம்முடைய அந்த மதரசா எவ்வளவு அழகாக இருக்கிறது. பெண்கள் அப்படியே அலைகடலாக திரண்டு வருகிறார்கள். அல்லாஹு தஆலா உங்களுடைய ஒவ்வொரு நடைக்கும் ஒரு நன்மை இருக்கிறது, ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மை இருக்கிறது. அது வயசானவங்களா இருந்தாலும் சரி, இளம் வயது உடையவர்களா இருந்தாலும் சரி, இந்த ரமலானுடைய இந்த தராவியை ஹயாத்தாக்குவதற்காக நீங்கள் வீட்டிலிருந்து எட்டு வைக்கிற ஒவ்வொரு எட்டும் இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையிலே நாம் மரணித்த பிறகு கபரிலேயும் மறுமையிலேயும் கியாமத் நாளிலும் இன்ஷா அல்லாஹ் நமக்கு சாட்சி சொல்லக்கூடியதாக ஆகும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா சாட்சி சொல்லக்கூடியதாக ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.